வேட்டி கட்டினாருங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த பெரிய மனுஷனை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள நுழைய விடல. ஆனா இவரு இந்த காரணத்தை வச்சு 2000 கோடி வேட்டி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்கிறாரு. இவர் தான் KR நாகராஜன். 1977 அப்போ காதி பண்டார்ல ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா தான் இவரோட கெரியரை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்போ அங்க கடைக்கு சேல்ஸ்க்காக வேட்டி கொண்டு வர நெசவாளர்களுக்கு சரியான மரியாதையும் காம்பன்சேஷனும் கிடைக்கலங்கிறத நாகராஜன் பார்த்திருக்கிறாரு. அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு இவருக்கு தோணி இருக்கு. இவங்களை முன்னேற்றுறதுக்காகவே 1983 ராம்ராஜ் காட்டன் ஆரம்பிச்சு நெசவாளர்களுக்கு நல்ல ஊதியம், சாப்பாடு, தங்குறதுக்கு நல்ல சூழலை அமைச்சு கொடுத்திருக்கிறாரு KR நாகராஜன். பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரோட பிசினஸ் கலீக்ஸ் கூட டின்னர் சாப்பிடுறதுக்காக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நாகராஜன் போயிருந்தப்போ அங்க நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் அவர் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது. வேட்டி கட்டி இருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக KR நாகராஜனை 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள நுழைய விடல. அந்த இன்சிடென்ட் தான் அவருக்கு ஒரு ரியலைசேஷனை கொடுத்திருக்கு. அது என்னன்னா, வேட்டிய மாடர்ன் அண்ட் பிரீமியம் ட்ரெஸ்ஸா யாரும் உணரல, ஏத்துக்கலங்கிறது தான் அது. இந்த கருத்தையும் கண்ணோட்டத்தையும் மாத்தணுங்கிறதுக்காகவே KR நாகராஜன் ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயினை ஃபீச்சர் பண்ணாரு. அந்த ஆட்ல ப்ராமினென்ட்டான இண்டஸ்ட்ரியலிஸ்ட், செலிபிரிட்டிஸ் வேட்டி கட்டிக்கிட்டு ப்ராமினென்ட்டான பிளேசஸ்ல நடந்து போகும்போது மக்கள் எல்லாரும் சல்யூட் பண்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. இதோட நோக்கம் வேட்டி கட்டி இருக்கிறவங்கள எல்லாரும் மதிக்கணுங்கிறது தான். இன்னைக்கு இந்த பிராண்ட் உலகம் முழுக்க 2500 விதமான வேஷ்டியை சக்சஸ்ஃபுல்லா சேல் பண்ணிட்டு வராங்க. சரி மக்களே, நீங்க 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வேட்டி கட்டிட்டு போவீங்களா மாட்டீங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.